வணக்கம். சமையல் வித் ஸ்மைல் நேயர்களே, இன்று நம்ம சமையலுக்குள்ளே போக முன்னாடி ஒரு சின்ன குட்டி கதை சொல்லி ஆரம்பிக்கலான்னு என் மனசு சொல்லுது. ஸோ அந்த குட்டி கதை என்னென்னா, ஒரு 4 வருஷம் ஒரு பாஸ் விட்ட சேனல் அடுத்து நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போட்ட முதல் வீடியோ ஒரு 500 வியூ, ஹிஸ்டாரிக் 500 வியூ. என் மனசில் அப்படி ஒரு ஆனந்தம். உள்ளிருந்து குருவியெல்லாம் பறக்குது, மண்டைக்குள்ளே தேனீச்செல்லாம் கொட்டுது. அப்படி ஒரு 500 வியூஸை என்னோட வீடியோவுக்கு தந்துருக்கீங்க. ஸோ அந்த 500 பார்வையாளர்கள் மிக்க நன்றி. ஸோ இன்னைக்கு இந்த நன்றி கடனை நான் செலுத்திட்டு இன்னையோட வீடியோக்குள்ளே போகலான்னு ஆசைப்படுறேன். இன்னைக்குள்ள வீடியோ ஒரு சிம்பிளான குக்கிங், ஒரு டெலிஷியஸான குக்கிங். நீங்கள் ஒரு எப்படி சொல்லணும்னா, ஒரு நாசான டிஷ்ஷை எப்படி நல்லா செய்யலாம். அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு டிஷ்ஷை ரொம்ப படும் கேவலமாக வச்சுருப்பீங்க, உங்களாலே அதை தின்ன முடியாது. சரி, பாதி வீட்டில் அப்படி தான் சமைப்பீங்க, இருக்கட்டும். சில டைமில் சரி அந்த நல்ல டிஷ்ஷை எப்படிடா நல்லாக்கலாம், அந்த ஐய டிஷ்ஷை எப்படிடா நல்லாக்கலாம்னு யோசிப்பீங்க. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி எக்ஸாம்பிள், அதுதான் இந்த வீடியோ. ஸோ எப்படி ஒரு சொதப்பலான டிஷ்ஷை எப்படி நல்லாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். சொதப்பலுக்கு வேற எங்கேயும் போகண்டா. எங்கள் டேடி இன்றைக்கி ஏற்கனவே ஒரு கோழிக்கறியை செஞ்சு பயங்கரமாக சொதப்பி யாருமே வாயில் வைக்க முடியாத அளவுக்கு வச்சுருக்காரு. ஸோ அதுதான் இந்த கோழி. உங்களுக்கு பார்த்தா நல்லா இருக்கிறது மாதிரி தெரியும், ஆனால் சத்தியமாக வாயில் வைக்க முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொதப்பல் கோழி கொத்துக்கறி. வாங்க டிஷ்ஷுக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு உள்ளி, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 3 கொத்து இது கருவேப்பிலை, அடுத்து வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி. இவ்வளவுதான், வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு தோசைக்கல், அருமையான தோசைக்கல். இது யூனிவர்சல் கலர் ஆஃப் தோசைக்கல். நீங்கள் பார்க்கலாம், என்னடா இப்படி கறி பிடிச்ச கலரில் தோசைக்கல் இருக்குது அப்படிலாம் நீங்கள் பார்க்கலாம், யோசிக்கலாம், சிந்திக்கலாம். எந்த வீட்டிலையுமே வெள்ளை கலர் தோசைக்கல் இல்லை, அதனால் இந்த கலர் தோசைக்கல் தான். ஸோ நீங்களும் இந்த கலர் தோசைக்கல் நீங்கள் புதுசாக வாங்கியிருந்தாலும் தோசைக்கல் இந்த கலருக்கு மாறிடும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் பார்க்கணும், வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, என்னடா இப்படி ஒரு கருப்பு கலர் தோசைக்கல்னு ஃபீல் பண்ணாதீங்க. தோசைக்கல் இட்ஸ் அ யூனிவர்சல் கலர் ஆஃப் தோசைக்கல். சோழ வம்சத்திலேருந்தே இந்த கல் தான் ஃபாலோ பண்ணப்படுது. இது ஒரு 6-7 தலைமுறை உள்ள தோசைக்கல், பாரம்பரியம் உள்ள தோசைக்கல். எங்களோட ஒரு ராஜாவோட மறுராஜாய்க்க 3வது ராஜாய்க்க 3வது வழி வந்த 4வது ராஜாவோட தலைமுறைக்கு வந்த தோசைக்கல் தான் இது ஒரு ஆன்டிக் பீஸ். ஸோ இந்த தோசைக்கல்லில் இன்றைக்கி நான் சமைக்கிறது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ வாங்க டிஷ்ஷுக்குள்ளே போகலாம். தோசைக்கல் லைட்டாக சூடான உடனே கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிடுங்க. இது சிம்பிளான டிஷ் தான். ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 to 8 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். அது நீங்கள் எப்படி கேவலமான டிஷ்ஷு, கேவலமான ஒரு சிக்கன் கறியோ மட்டன் கறியோ பண்ணியிருக்கீங்கிறத பொறுத்து. எவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டைம் ஆகும். இது கொஞ்சம் மீடியம் கேவலம் தான், அதனால் கொஞ்சம் இது சரி பண்ணதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் போதும். கொஞ்சம் சீக்கிரமே இதை நல்லா எடுத்துடலாம். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. கோழிக்கறி குருமா ஆச்சி சிக்கன் மசாலா போல வருமா, கோழிக்கறி குருமா வச்சிட்டு நீ சும்மா கடமா, கோழிக்கறியும் குருமாவும் வச்சி சாப்பிட்டு கடமா நீ. அப்படி ஒரு பாடல் எனக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் வருது. இது எதற்காக பாடல் என்றால், உங்களை ஒரு மகிழ்வூட்டதற்கு ஒரு 10 வினாடிகள் எடுத்துக்கொண்டேன். இப்போது இந்த கருவேப்பிலை அப்படி மேலே போட்டுக்குங்க, என்ன மாதிரி சிந்திடாதீங்க. கொஞ்சம் தாராளமாகவே கருவேப்பிலை போடுங்க, பிரச்சனை இல்லை. கருவேப்பிலை இப்படி பொரிஞ்ச உடனே இந்த உள்ளி அப்படியே போடுங்க மேலே.
இந்த உள்ளி இது வந்து பயங்கர ஒரு குயிக் டிஷ். அதனால் நீங்கள் வந்து கையிலேயே நானும் அந்த கையிலே வதக்கிடுவேன். ஸோ ஏன்னா அவ்வளோத்துக்கு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இருந்தாலும் உங்களுக்காண்டி அந்த ஆபத்து விளையாட்டுகள் யாரும் நீங்கள் வீட்டில் பண்ணக்கூடாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த கரண்டி யூஸ் பண்ணுறேன். மற்றபடி நான் மேக்ஸிமம் வந்து கையிலேயே குக்கிங் பண்ணிடுவேன். எனக்கு கரண்டியே தேவையில்லை. இந்த மாதிரி இப்படி பிரட்டிலாம் வச்சுக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் நீங்கள் இந்த ஆபத்தான முயற்சிகள்லாம் வீட்டில் செயல்படாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஆபத்தான காரியங்கள் ஈடுபடாதீங்க. எங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க தான் இந்த இதெல்லாம் பண்ணணும். தயவுசெய்து நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு நல்லெண்ணத்துக்காக நான் சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படிலாம் வந்து அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு புஷ் அந்த சத்தம் வர டைம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து கொஞ்சம் இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டுருங்க. ஸோ அது ஒரு புஷ் அந்த சவுண்டு வரணும். இனி இதில் வந்து நல்லா பிளெண்ட் ஆகணும். இது கொஞ்சம் டிஷ்ஷு வந்து கொஞ்சம் கேவலமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதை கொஞ்சம் மெருகேற்றணும். ஸோ அதனால் அந்த மெருகேற்ற வேலையை இந்த கருவேப்பிலை பண்ணணும். ஸோ மீண்டும் ஒரு கருவேப்பிலையாக மேலே போடுறோம். கருவேப்பிலையை போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு, ஏன்னா இதில் ஆயில் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றுறோம். இதில் என்ன ஒரு சின்ன மாரல் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆயில் நிறையா வரும், ஆயில் நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆயில் கம்மியாகும். ஸோ ஆயிலை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், சமையலுக்கு தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அற்புதமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த தருணத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் தீயை கம்மியாக வச்சுக்கலாம், அதிகமாக வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் கரியாமல் மட்டும் பார்த்துங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், அடுத்தது கொஞ்சோண்டு உரைப்புத்தூள், அதாவது வத்தல் தூள். இது வந்து ஆக்சுவலாக டிராகன் சில்லி தூள். நீங்கள் வந்து நார்மல் சில்லிலையும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா காஷ்மீரி சில்லியும் யூஸ் பண்ணலாம். முன்னாடி காலத்துலலாம் நாங்கள் வந்து இப்படி சமைக்கிறது இல்லை, டிராகனுக்கு வாயை திறந்து அதுக்கு மேலே தோசைக்கல்லை வச்சு அப்படி தான் சமைப்போம். ஏன்னா தீக்கக்கும் டிராகன்கள் இருந்துச்சு. அதனால் இப்போ தான் இந்த காலத்தில் தான் வந்து கேஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. அப்போல்லாம் கேஸே கிடையாது. அப்போல்லாம் ஃபுல்லாக டிராகனோட வாயிலிருந்து வரக்கூடிய நெருப்பு மட்டும்தான். அது வந்து அருமையாக சமைக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி இல்லை, சீக்கிரம் ஃபாஸ்ட் குக்கிங் அதை யூஸ் பண்ணும். ஸோ இப்போ வந்து இது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மசாலா வந்து குக் ஆகிற அளவுக்கு பண்ணுங்கள். மசாலா குக் ஆகிடுச்சுனாலே போதும். அடுத்ததான் நம்ம சிக்கனை உள்ளே இறக்கி லைட்டாக ஒரு 4 கொத்து கொத்தி இதை வந்து சிக்கன் மார்பலஸ் கொத்து கறியாக ஆக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு, மசாலா வந்து வெந்துருச்சு. இந்த மாதிரி தருணத்தில் நம்ம சிக்கனை கொஞ்சம் நீங்கள் கொலை பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை அப்படி இறக்கிடுங்க. நீங்கள் சிக்கன் மட்டும்தான் அப்படி பண்ண முடியுமா? ஏன் ஃபிஷ் பண்ண முடியாதா? மட்டன் பண்ண முடியாதா? தவளை பண்ண முடியாதா? மீன் பண்ண முடியாதா? ஆமை பண்ண முடியாதா? அப்படி கேட்கலாம். முன்னாடி நாங்கள் டிராகன் இறைச்சியே இப்படி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் என்ன உங்கள் வீட்டில் பண்ண வச்சாலும் அதை பண்ணலாம், எது வேணாலும் இப்படி சமைக்கலாம். அது வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது இது வந்து இன்னொன்று நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். இது இப்படி பண்ணால் ஒரு கேவலமான டிஷ்ஷும் நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து நல்லா இருமா அப்படின்னா அப்படி கிடையாது. அது வந்து அளவுகோல் ஆஃப் கேவலத்தை பொறுத்து. நீங்கள் வாயிலேயே வைக்க முடியாது, ஒரு நாய் தின்னுட்டு அதை செத்து போயிடும், அந்த நிலைமையுள்ள டிஷ்ஷை இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா சத்தியமாக அதோ இன்னும் கேவலமாயிரும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியணும் இதை வந்து ரிக்கவரி பண்ணிடலாம். அப்படிப்பட்ட டிஷ்ஷை மட்டும்தான் நீங்கள் இப்படி பண்ணுவனே தவிர நீங்கள் வந்து ரொம்ப படுக்கேவலமான டிஷ்ஷெல்லாம் தயவுசெய்து இப்படி பண்ணிடாதீங்க. அது வந்து டோட்டலி டைம் வேஸ்ட். இது வந்து ஓரளவுக்கான மீடியமான கேவலமான டிஷ்ஷு, அதனால் நாங்கள் இதை வந்து கரெக்ட் பண்ணுறோம், மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்து சிக்கன் வந்து அப்படி நல்லா ஹீட் ஆகி ஒரு
நம்ம இப்போ போட்டிருக்க மசாலாவோட பிளெண்ட் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து சிக்கன் பீசஸ் எல்லாம் கொஞ்சம் கொத்தி விட்டுக்குங்க. இல்லைனா நீங்கள் வந்து கையை வச்சு முதல்ல ஆறி இருக்க டைமில் கையை வச்சு பிரிச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இப்படி பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அது உங்களோட அப் டு யூ, அது உங்களோட இது. நான் வந்து இப்படி பண்ணுறேன், நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். அது உங்கள் சாய்ஸ் ஆஃப் குக்கிங். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அது நல்லா ரெடி ஆகிடுச்சு. தயவுசெய்து இந்த குக்கிங் பண்ணும்போது இந்த சைடில் அப்படி தெரிக்கும். அது தெரிக்க டைமில் நீங்கள் வந்து அதை வந்து தெரிக்காமல் பார்த்துக்கோங்க. இல்லைனா உங்கள் வீட்டில் கோவக்கார ஒய்ஃப் இருக்கலாம், கோவக்கார அம்மா இருக்கலாம், தலையிலேயே கொட்டுவாங்க. ஸோ அதனால் அப்படி சமைக்காதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சமைங்க. நான் கூட இப்போ இது கீழே விழுந்துருச்சு, என் பொண்டாட்டிக்கு பயந்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனி டைம் கொட்டு விடலாம். ஸோ அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இப்படி தும்மல் வரலாம், இப்படி தும்மல் வரும். இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து தான் இந்த குக்கிங் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த அரோமா அப்படி இறங்கும் மூக்குக்குள்ளே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகலை, நமக்கு ரொம்பவே கம்மியான டைம் தான் நமக்கு ஆச்சு. ஸோ இது வந்து அப்படி அழகாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சிக்கனும் நல்லாவே பிரிஞ்சு நல்லா குக் ஆகிடுச்சு, தண்ணியுமே நல்லா வற்றிடுச்சு. ஸோ இது போதும் நமக்கு. இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம மீண்டும் ஒரு சர்விங்க்கு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சூப்பர் செமையான ஒரு எப்படி இதை ரிக்கவரின்னு நான் சொல்கிறதுனா, ஒரு ஏற்கனவே செத்த கோழியை எங்கள் அப்பா சமைச்சு ஏற்கனவே கொண்டு வச்சுருந்தாரு. அதுக்கு இப்போ உயிர்ப்பிச்சிருக்கோம், அந்த டிஷ்ஷை நம்ம இப்போ உயிர்ப்பிச்சிருக்கோம். ஸோ ரொம்பவே ஒரு கிரேஷியஸ் ஆஃப் அலோஷியஸ் அந்த டேஸ்ட்டுக்கு போயிருக்கு. அந்த ஸ்மெல்லே எனக்கு வந்து அரோமா வருது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி செத்துப்போன டிஷ் இருந்ததுன்னா அதுக்கு இப்படி ஒரு அருமையான செய்முறை கொடுத்து உயிர்ப்பீங்க. உங்கள் சமையலை நீங்களே காப்பாற்றுங்க. நாளைக்கு நீங்களும் ஒரு கிச்சன் சூப்பர் ஸ்டார் ஆகலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.